ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்தோம். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் வந்து எப்படி ஸ்டோர் பண்றது? அண்ட் ஸோ இப்போ 2 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருந்தா அது எப்படி வந்து கன்காட்டினேட் ஆர் ஜாயின் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த ரிசல்ட் வந்து எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது டெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபங்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ என்னென்ன வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நாளைக்கு வந்துட்டு. ஓகேங்களா? எஸ். ஸ்ட்ரிங் UiPath ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிளேலிஸ்ட் ஓகே. UiPath பிகினர் டியூட்டோரியல்ல இங்கிலீஷ் ஓகேங்களா? ஸோ இதுல UiPath ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல சப்ஸ்ட்ரிங், லெஃப்ட், ரைட், ரிமூவ் ஃபங்க்ஷன், ஓகே, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன், ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் அண்ட் ட்ரிம், Ltrim, Rtrim. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் ஃபுல் டியூட்டோரியல் ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபுல் டியூட்டோரியல் கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்னா நம்ம என்னன்னு தெரியும் ஓகேங்களா? டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்டை எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்றது ஓகேங்களா? அப்படின்றது இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்து அப்படியே வந்து ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுங்க. ஸோ நம்பர் வேரியபிள்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டீஜர் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. இன்டீஜருக்கு அப்புறம் வந்து டபுள் அப்படின்றது ஒரு டைப் இருக்கு ஓகேங்களா? UiPathல நம்ம ஹேண்டில் பண்றது ஓகேங்களா? லெட் மீ கோ அண்ட் கிரியேட் ஒன் மோர் சீக்வென்ஸ். நம்பர் டேட்டா டைப், நம்பர் டேட்டா டைப், கிளிக் ஆன் கிரியேட். உங்களுக்கு நியூ ஃப்ளோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கோ டு ஆக்டிவிட்டீஸ், drag and drop assign activity. நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டோர் ஒரு சப்ஜெக்ட் மார்க்ஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மார்க்ஸ், தமிழ் மார்க்ஸ். தென் அகைன் drag and drop one more assign activity to store other subject marks, that is English marks. Okay, then நான் தமிழ் ஸ்டோர் பண்ணிட்டேன், இங்கிலீஷ் ஸ்டோர் பண்ணிட்டேன். தென் ஐ வாண்ட் டு டோட்டல் இட் ஓகேங்களா? டோட்டல் பண்ண அப்ப டோட்டல் மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்றேன். கோ டு வேரியபிள் பேனல். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு தமிழ் மார்க்ஸ்க்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். சப்ஜெக்ட் தமிழ். ஓகே. ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஒய் இன்டீஜர்? இப்போ நம்ம பார்க்கறது வந்து நம்பர் டேட்டா டைப். ஐ வாண்ட் டு ஸ்டோர் நம்பர்ஸ் இன் த வேரியபிள் ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் வேரியபிள் டைப் வந்து சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகே. திஸ் இஸ் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய பார்ப்போம். யூஸ் கேசஸ் பார்க்கும்போது நிறைய பார்ப்போம் ஓகேங்களா? ஸோ தென் ஐ வாண்ட் டு ஸ்டோர் டோட்டல் மார்க்ஸ். Marks. Okay, that is also integer. Okay, so இப்போ I'm going to call the variable first on the subject. Okay, subject Tamil. Okay, and நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டைப் பண்ணணும். அப்படி வரல அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாரை வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, சப்ஜெக்ட் இங்கிலீஷ். தென் we have a total marks. டோட்டல் மார்க்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட்ல வந்துட்டு நான் வந்து ஸ்டோர் பண்றேன். ஐம் கோயிங் டு ஸ்டோர் 80. தமிழ்ல வந்து 80 ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த ரெட் மார்க்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆகுது. ஏன்னா இது சொல்லுது வந்துட்டு வேல்யூ ஃபார் a required activity argument value was not supplied. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் லேர்ன் பண்ணும்போது நீங்க ஒவ்வொரு எரரையும் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனையும் அலர்ட் மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரியாக்ட் பண்ணணும். மொத்தமா வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எரர் அடிக்குது, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஓகேங்களா? ஸோ அந்த எரர் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஸோ இதான் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இது நீங்க பண்ணல அப்படின்றது ஹிண்ட் கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்து கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க நம்பர்ஸ்னு வரும்போது நான் வந்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கல ஓகேங்களா? அதை நீங்க வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரிங்குன்னா மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும் ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் அப்படின்னும் போது டபுள் கோட்ஸ்ல கொடுக்க தேவை கிடையாது ஓகேங்களா? வென் யூ ஆர் பிளேயிங் வித் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் வரும்போது வித்தவுட் டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இன் இங்கிலீஷ் ஐ கேன் சே
60 or 70. ஓகே. தென் இப்ப நான் 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஆப்வியஸா வந்து பிளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தென் சப்ஜெக்ட் தமிழ் பிளஸ் சப்ஜெக்ட் இங்கிலீஷ். ஓகே. தென் பாருங்க என்ன இருக்கு? ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து எரர் போயிடுச்சு. இப்போ ஐ அம் கோயிங் டு யூஸ் ஒன் நியூ ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? தட் இஸ் கால்ட் மெசேஜ் பாக்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ரைட் லைன்ல போட்டோம். ரைட் லைன் வந்து எங்க டிஸ்ப்ளே ஆகும்? அவுட்புட் பேனல்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பட் மெசேஜ் பாக்ஸ் எங்க டிஸ்ப்ளே ஆகும்? சாரி, மெசேஜ் பாக்ஸ் என்ன பண்ணும்? மெசேஜ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாப்அப் மாதிரி வந்துட்டு அங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்க ஒரு சின்ன விஷயம் லேர்ன் பண்ண போறீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பாக்ஸ் அண்ட் ரைட் லைன். ஓகேங்களா? மெசேஜ் பாக்ஸும் ரைட் லைனும் பாருங்க. டோட்டல் மார்க்ஸ். ஓகே, மெசேஜ் பாக்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இன்டீஜர், ஒன் மோர் திங், ரைட் லைன். ஓகே. ஸோ மெசேஜ் பாக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ மேபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரைட் லைன் வந்துட்டு உங்களுக்கு பாருங்க ஒரு எரர் அடிக்குது. ஏன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து எரர் அடிக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ரிக்ட் ஆன் டிசல்லோவ்ஸ் இம்ப்ளீட் கன்வர்ஷன் ஃப்ரம் இன்டீஜர் டு ஸ்ட்ரிங். ஸோ இந்த ரைட் லைன் ஓகேங்களா, இட்ஸ் ஆல்வேஸ் பிரிண்ட் ஒன்லி ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இந்த நம்பர். ஏன்னா டோட்டல் மார்க்ஸ்ன்றது இன்டீஜர்ல இருக்கு. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்றதுக்கான வந்துட்டு சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரிங் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சின்டெக்ஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் கால்டு டு ஸ்ட்ரிங். ஒய் டு ஸ்ட்ரிங்? டு ஸ்ட்ரிங் வந்து நம்பரா இருந்துச்சு அப்படின்னா என்னால வந்து அதை நான் ஸ்ட்ரிங்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டாட் டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் பர்பஸ். திஸ் மெசேஜ் பாக்ஸ் வந்து உங்க ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்ணும். திஸ் ரைட் லைன் வந்து உங்க ரிசல்ட்டை அவுட்புட் பேனல்ல பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ லெட் மீ டீபக் இட். ஓகே, ஸ்டார்டட். நான் வந்து செக் பண்றேன். நெல்ல வந்து லோக்கல் பேனல்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஜெக்ட் தமிழ் வந்து இப்போ 00ல இருக்கு வேல்யூ. ஓகேங்களா? அது ஸ்ட்ரிங் டைப்பா இருந்தா நல்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள என்டர் ஆச்சு. சப்ஜெக்ட் 1 தமிழ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. 80ன்ற மார்க்ஸ் வந்து சப்ஜெக்ட் தமிழ்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த ஜம்ப்ல வந்துட்டு இங்கிலீஷை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. ஸோ அடுத்தது வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ ஆட் பண்ணா 150 வருது. ஓகேங்களா? ஸோ 150 வரும்போது அடுத்தது டோட்டல் மார்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் சாரி, டிஸ்ப்ளே பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் டிஸ்ப்ளேட். ஸோ டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஜம்ப் ரைட் லைன்ல கேட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 150ன்றத அவுட்புட் பேனல்ல ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்பர் டேட்டா டைப்ஸ். ஓகேங்களா? நம்பர் டேட்டா டைப்ஸ்ல எப்படி நம்பர் ஸ்டோர் பண்றது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பட் என்னன்னா நம்பரை ஸ்டோர் பண்ணும்போது என்னென்ன நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேட்டா டைப்பை வந்து இன்டீஜர்ல சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ தென் வந்துட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும், இல்லை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். டாட் டு ஸ்ட்ரிங் போட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது. ஸோ இப்போ நான் வந்து இந்த நம்பர் டேட்டா டைப்பவே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து இந்த ஃப்ளோ நான் அப்படியே காப்பி பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னா நம்பர் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே எல்லாமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, காப்பி. ஓகே. தென் ஸோ இந்த UiPath, ஏன்னா உங்களுக்கு இதுல தானே வேணும், ஃபாலோ ஆகணும். ஸோ அதனால பேஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் டேட்டா டைப் வந்துச்சு. அகைன் வந்து காப்பியில போயிட்டு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் நம்பர் டேட்டா டைப்ல என்ன காட்ட போறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ காட்ட போறேன். ஒரு சின்ன டெமோ அப்படின்னா நான் வந்து டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு காட்ட போறேன். ஸோ சேம் டீட்டெயில்ஸ் தான் எனக்கு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வேரியபிள்ல போயிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். ஸோ எல்லாமே எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங். ஓகே. தென் இது எல்லாமே வந்து நான் 80ன்றது கண்டிப்பா வந்து எனக்கு ஸ்ட்ரிங்ல இது ஆகாது. ஸோ அதனால டபுள் கோட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ அப்படி இருந்தா நீங்க இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா சம்டைம்ஸ் நம்பரவே வந்து ஜாயின் பண்ற ஒரு சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ நம்பர். ஸோ இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. 2 ஸ்ட்ரிங் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ நான் டீபக் பண்ணேன்னா, எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னு நெனைக்கிறீங்க? ஸோ எனக்கு வந்து 60 80 இருக்கு, 70 இருக்கு. ஸோ என்ன ரிசல்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 80, 70 ஓகேங்களா? இப்படி வரும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ அதனால அந்த நம்பர் வந்து நம்மளால ஆட்லாம் பண்ண முடியாது. ஸோ மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் படி என்ன இருக்கணும்? ஒரு நம்பர வந்து அடிஷன் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், இல்ல மல்டிப்ளை பண்ணணும், இல்ல டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இட் ஷுட் பி நியூமெரிக் ஃபார்மேட்ல இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் வந்து பண்ண முடியும். ஓகே.